1771. சக்தி சிவன் விளையாட்டு ஆம் உயிராக்கி அப்படின்னு சொல்றார். சக்தினா இறைவி, சிவன்னா இறைவன். ஸோ இவர்கள் ரெண்டு பேருமே விளையாட்டுன்னு சொல்றார். ரெண்டு பேருமே ஒரு திருவிளையாட்டை செய்து, ஒரு திருவிளையாடலை செய்து உயிராக்கி அப்படின்னு சொல்றாங்க. விளையாட்டாம் உயிராக்கி. அப்ப சக்தி வந்து இங்க ஆற்றல் வடிவாக இருக்கின்றால், சிவன் வந்து அந்த ஆற்றலை கொடுக்கின்ற இடத்துல இருக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு திருவிளையாடலை பண்றாங்க. அந்த திருவிளையாடல் வழியாக என்ன பண்றாங்க, உயிராக்கி அப்படின்னு சொல்றாரு. உயிர் ஆக்குதல் என்ன என்ன, 4 பொருளை ஒன்றாக சமைக்கிற சோறாக்கியாச்சான்னு கேள்வி கேட்போம்ல. குழம்பாக்கியாச்சா சோறாக்கியாச்சான்னு கேள்வி கேட்போம்ல. ஒரு பொருளை மாற்றுது, 4 பொருளை சேர்த்து ஒரு பொருளை மாத்துறது. அப்ப இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்குள்ள 5 பூதங்களால் ஆனது. 5 பூதங்களை செஞ்சு உள்ளுக்குள்ள உசுரை உள்ள போட்டு இதை ஆக்கி வச்சுட்டார், இந்த உடம்பு ஆக்கி வச்சுட்டார். இது முதல் அடி. இரண்டாவது அடி, ஒத்த இரு மாயா கூட்டத்து இடை பூட்டி அப்படின்னு சொல்றாரு. ஒத்த என்னன்னா இணையாக அப்படின்னு பொருள். இணையாக இருக்கக்கூடிய இரு மாயா கூட்டத்து, 2 மாய கூட்டம் சொல்றாரு. ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை. அப்படி புரிஞ்சுக்கலாம். 2 விதமான மாய கூட்டத்திற்கு இடை பூட்டி அப்படின்னு சொல்றாரு. இடைனா நடுவுல, நடுவுல வச்சு பூட்டிடுறாராம் இந்த உயிர்கள் எல்லாத்தையுமே. 2 விதமான மாயை கூட்டங்கள் வச்சு பூட்டி வச்சிடுறாரு. அடுத்து சுத்தம் அது ஆகும் துரியம் பிரிவித்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ உள்ள வச்சு பூட்டியும் வச்சிடுறாரு. சுத்தமாயை அசுத்தமாயை ரெண்டுத்தையும் உள்ளே வச்சு பூட்டிட்டு என்ன பண்றாரு, உங்களுடைய ஆசையை தீர்த்துக்கோங்க, வினையை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. விடுறாருன்னா அத்தோட அவரு போடுறது இல்லை இந்த இடத்துல. சுத்தம் அது ஆகும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு, யாரெல்லாம் இந்த சுத்தமாயை அசுத்தமாயை விட்டு விலகி, சுத்தமாயை விட்டு விலகி இறைவனை எப்படியாவது சென்று அடைந்தே தீர வேண்டும் என்ற சிந்தனையோடு யார் இருக்கிறார்களோ, பக்தர்களாக அடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சுத்தம் அது ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை சுத்தம் பண்றாரா இந்த இடத்துல. அவர்கிட்ட இருக்க மாயையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக வைக்கிறார். யாரெல்லாம் இறைவனை அடைய முயற்சி செய்கிறார்களோ அவர்களது வினைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் செய்யறாரு. சுத்தம் செய்த பின்பாக துரியம் பிரிவித்து அப்படின்னு சொல்றாரு. இங்க துரியம் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சைவ சித்தாந்தத்துல படிச்சிருப்பீங்க. 5 விதமான அவத்தைகள் சொல்லுவாங்க. இந்த 5 விதமான அவத்தைகள் வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் அப்படின்னு சொல்லி 5 சொல்லுவார்கள். இதுல 4வதாக இருக்கக்கூடியது பேருறக்கம். இதைத்தான் துரியம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். அப்ப பேருறக்கம், ஒரு பெரிய உறக்கத்துல ஒண்ணு இருக்கும், அதை என்ன பண்றாங்களாம் பிரிவித்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை நீக்கிறாரு இந்த இடத்துல. ஸோ முழுசா நீக்கிறாரு. பேருறக்கம் என்று சொல்லக்கூடிய மாய நிலைகள் முழுமையா நீக்கிறார். யாருக்கு நீக்கிறாரு, இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற ஒருவருக்கு நீக்கிறார். நீக்கி என்ன பண்றாரு, சித்தம் மகிழ்ந்து சிவம் அகம் ஆக்குமே அப்படின்னு சொல்றாரு. சித்தம் மகிழ்ந்து அப்படின்னா ஒரு யாரு, இப்போ அந்த மாயையெல்லாம் போக்குச்சு இல்லையா, அவருக்கு அவருடைய சித்தம்னா எண்ணத்துக்குள்ள இருக்கிறது மகிழ்ந்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ள பேரின்பத்துல வைக்கிறாரு. மகிழ்ந்துனா பேரின்பத்துல வச்சு சிவம் அகம் ஆக்குமே அப்படிங்கிறாரு. அப்போ அகம் என்பது உள்ளுக்குள்ள சிவமாக்குமே அப்படிங்கிறாரு. அப்போ உள்ள இருந்து அன்பானது உள்ளே அதிகமாக இருக்கும். அன்பை உள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது நாலாதடிக்கு பொருள். இப்போ நாலடியிலையுமே சேர்த்து பொருள் பார்க்கும்போது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ சென்ற பாடல்ல ஒரு ஞானியை வச்சு பேசியிருந்தோம். எப்படி ஒரு ஞானி செயல்படுவார், எப்படி இருப்பார் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஞான நிலையில ஒருத்தர். இப்ப யார் இந்த ஞான நிலையை அடைய முடியும் அப்படின்றதான் இந்த பாடல்ல ஒரு கருத்தா சொல்றாரு. ஏன்னா ஞானியும் பார்த்தோம்னா சாதாரண, இப்ப நாம் எப்படி பிறந்திருக்கிறோமோ அதே போலத்தான் அவரும் பிறந்திருக்கிறார். ஞானி மட்டும் தனியா பிறக்கும் போது ஸ்பெஷலா பிறக்கல. அவருக்கும் இதே 5 பூதங்கள் கொண்ட உடம்பு தான், அதே உயிர் தான், அதே மூச்சு காற்று தான், அதே சாப்பாடு தான், அதே தண்ணி தான், அதே அம்மா அப்பா எல்லாம் அதே தான். எல்லா மனிதருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப ஏன் அப்படி பிறக்கிறாங்க அதை சொல்றாரு. இறைவனும் இறைவியும் சேர்ந்து இங்கு தங்களது திருவிளையாட்டின் மூலமாக 5 பூதங்களை ஒன்று சேர்த்து ஒரு உயிரை ஆக்கி அந்த ஞானியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்று இரு மாயா கூட்டத்தை கூட்டித்தான் இங்கு அனுப்புகிறார். ஆனால் யார் ஒருவர் இறைவனை அடைந்தே தீர வேண்டும், இந்த பிறவி வேண்டாம் என்ற சிந்தனையில் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அது வினைகளுக்கு ஏற்ப முதல்ல அவர்களது மாயையை விளக்குகின்றார்.
சுத்தமாயை அசுத்தமாயை அனைத்தையும் விலக்கி அவர்களிடம் இருக்கக்கூடிய பேருறக்கத்தை பிரிவித்து போக வைக்கிறாரு. பேருறக்கத்தை பிரிவிக்கிறாரு. இப்பெல்லாம் நம்ம தூக்கத்துல தான் இருக்கோம். முழிச்சான இருக்கோம், இவ்வளவு நாளா தெளிவா இருக்கமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழலாம். நம்ம என்ன மாதிரியான தூக்கத்துல இருக்கோம் இப்போ அப்படின்னா, இப்ப நம்ம இரவு தூங்கும்போது சில கனவுகள்லாம் வரும் இல்லையா? கனவு வரும்போது பார்த்தோம்னா அது நனவு போலவே நமக்கு தோன்றும் தூக்கத்திலும் கூட. விழித்ததுக்கு அப்புறம் தான் ஓ நனவா இது அப்படின்னு சொல்லி இது கனவா இது அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வரும். அது போலவே இப்போது ஒரு தூக்கத்துல இருக்கோம். இந்த தூக்கத்துல வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம் தெரியுது, சுத்தி இருக்கக்கூடிய சொந்தம் பந்தம் பாசம் வேலை பணம் காசு எல்லாம் தெரியுது. ஆனால் இறைவன் மட்டும் இங்கு தெரியவில்லை. ஸோ எப்பொழுது அந்த பேருறக்கத்திலிருந்து நாம் வெளியே முழிக்கிறோமோ அப்ப என்ன தெரிஞ்சிடும், இந்த மாயையெல்லாம் ஓ இதெல்லாம் தூக்கமா, நம்ம தான் இதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருந்தோமான்ற ஒரு எண்ணமானது இங்கு வந்துவிடும். ஸோ அது போல அந்த பக்தருக்கு என்ன பண்றாரா, முதல்ல இந்த பேருறக்கம் மாயை எல்லாத்தையும் போக வச்சிடுறாரு. போனதுக்கு பின்னாடி அவருடைய சித்தம் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, எண்ணங்கள் அற்ற நிலையில் அது இருக்கும். இல்லை நம்ம படிச்சிருப்போம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லியிருப்போம். சித்தத்துல தான் எல்லாமே பதியும். அப்போ அவருடைய சித்தத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே என்ன ஆயிடும், உங்களுக்கு அழிஞ்சு போகும். அது அழிஞ்சு அது என்ன செய்யும், பேரின்பத்திலேயே லயித்திருக்கும். அப்புறம் உள்ள இருந்து அன்பானது ஊற்றெடுத்து பெருகி வந்து கொண்டே இருக்கும். எங்க சிவம் அகம் ஆக்குமே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? உள்ள இருந்து அகத்து உள்ள அன்பானது ஊற்றெடுத்து அதிலிருந்து தானாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள்.